இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் பிறந்தாலே நல்ல காலம் பிறந்தாச்சு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே சிறப்புங்க. இந்த ஆடி மாதத்தில் எப்படி அம்மனை வழிபடலாம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கோ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியில் பிரயாணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் 12 ராசிகளை யார் யாருக்கு அதிர்ஷ்டவோ பணவரவோ மகிழ்ச்சியை காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த ஆடி மாதம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவும் தொழிலில் பார்த்திங்கன்னா வருமான இழப்பு, வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியை சார்ந்தவங்கன்னு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்களும் அம்பாளை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் அம்பானே போற்றி, ஓம் சமயபுர தாயே போற்றி, ஓம் பேல்பருவத்தூர் தாயே போற்றின்னு 3 முறை பதிவிடுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே அம்பாள் மாதங்க. சக்தி வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்பான மாதம். பொதுவாகவே ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு கிழமை நட்சத்திரம் திதி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் நட்சத்திரமும் திதியும் ரொம்ப சிறப்புங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடுவது ரொம்பவே நல்லது. ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் அம்மனை வழிபாட்டு செய்திங்கன்னா திருமண தடை, செவ்வாய் தோஷம் நீங்கும். ஆடி வெள்ளியில் மகாலட்சுமி அருள் உண்டாகும், செல்வம் சௌபாக்கியம் பெருகும். ஆடி அமாவாசைனால் வழிபடுவது தீராத குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குங்க, முன்னோருடைய ஆசை கிடைக்கும். அதுவே ஆடி பௌர்ணமி நாளில் வழிபட்டிங்கன்னா மன அமைதி, நல்ல ஆரோக்கியம், நன்மைகள் அதிகரிக்கும். ஆடி கிருத்திகை நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா வழிபட்டிங்கன்னா முருகப்பெருமானின் அருள் கிடைச்சி வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஆடிப்பூர நாளில் வழிபட்டிங்கன்னா அம்மனின் அருளால் துன்பங்கள் நீங்கி இன்பம் உங்கள் வாழ்க்கையில் பெருகுங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பித்ருக்கள் ஆசையை பெற அற்புதமான ஆடி அமாவாசையில் வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து வழிபட நேரம் இல்லாதவங்க மாலையில் நேரத்தில் வழிபடலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஆடி 1 வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. மாலை 6:30 மணிக்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடலாம். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை பரப்பி அதன் மீது பச்சரிசி வைத்து அதன் நடுவே பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வச்சுட்டு அருகிலேயே மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதற்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அருங்கம்புல் வைத்து முதல்ல பிள்ளையாரை வழிபட்ட பிறகு உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்ட பிறகு அந்த குத்து விளக்குக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் வைத்து அலங்கரித்து மனதார உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டிக்கோங்க. நிச்சயம் அம்மனின் அருளால் நிறைவேறுங்க. இந்த ஆடி மாதத்தில் வீட்டுக்கு அம்பிகை வரவேற்று வழிபட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். முடிந்தால் அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க. பகல் பொழுதில் இலை போட்டு படைக்கக்கூடிய வழக்கம் இருந்தால் அதன்படி செய்யலாம். இல்லை யாராக்காவது இந்த ஆடி மாதத்தில் சுபகலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் ஆடி மாத பிறப்பு அன்று வீட்டில் மஞ்சள், உப்பு கலந்து மங்கள பொருட்களை வாங்கி பூஜை வைத்து வழிபடுங்க. இதனால் வீட்டில் மங்களம் பெருகும். பிறகு வீட்டில் தினசரி சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை, பதவி, கௌரவம், புகழ், உற்சாகம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி கிரகங்களின் அரசராக இருக்கக்கூடிய சூரியன் கடக ராசிக்கு பிரவேசிக்கிறாரு. இந்த சூரிய பேச்சின் தாக்கம் 12 ராசிகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. சூரியனுடைய இந்த நகர்வால சில ராசிகளுக்கு நற்பலன்களை தருக. அதே வேளையில் வேறு சில ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நல்ல பலனை பெறக்கூடிய 12 ராசினர் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிரகங்களின் அரசரான இந்த சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி கடகராசியில் நுழைகிறாரு. இவருடைய பெயர் சின்னங்கள் 12 ராசிகளின் வாழ்க்கையில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் எந்தெந்த ராசிகளுக்கு
நல்ல பலனும் சவால்களை ஏற்படுத்துன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷப ராசினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் உங்களுக்கு எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய மனநிலை ஏற்படுத்த போகுது. இந்த நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகள் வெற்றிகரமாக முடிக்க முடியும். பணியிடத்துல உங்களுக்குன்னு புதிய பதவி வந்து சேரும். நீங்க செய்யக்கூடிய தொழில் இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக வெற்றி படிப்படியாக அதிகரிக்குங்க. குடும்பத்தினரிடம் நேரம் செலவிட வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசினருக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரித்து தரப்போகுது. நல்ல வழிகளையும் காட்டப்போகுது. பணியிடத்திலும் உங்களுடைய கடின உழைப்புக்கு பலனையும் பாராட்டியும் தருங்க. கடந்த கால முயற்சிகளுக்கு சிறப்பான முடிவு பெறுவீங்க. உங்களுடைய தனலாபம் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்தபடியாக கடகராசினருக்கு சூரியனின் சஞ்சாரம் காரணமாக தன்னம்பிக்கை வெகுவாக அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. இது தொடர்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சூரியனின் அருளால உங்களை புகழ் செல்வாக்கு பெருமளவு உயரும். அடுத்தபடியாக கடி ராசினருக்கு இந்த நேரம் புதிய மனிதர்களுடைய தொடர்போ உதவிகளோ கிடைக்குங்க. புதிய திட்டங்கள் இல்லைனா பணிகளை தொடங்குவீங்க. ஏற்ற நேரம் இது. உங்களுடைய நிதி நிலைமை முன்பை விட வலுவாக இருக்கும். அப்படியாக இந்த மாதம் பொறுத்தவரை மகர ராசினருக்கு எதிலும் கூட்டு முயற்சியோடு செயல்பட்டால் ரொம்ப நன்மைங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையிலா தொழிலில் அதிக ஈடுபாடு ஏற்படும். திருமண வாழ்க்கையில அன்பு இணக்கமும் நிறைந்ததாக இருக்கும். சூரியனின் அருளால இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய தொழிலிலா வர்த்தக நடவடிக்கை நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய ராசினர்னா மேஷ ராசினர் தான். இந்த நேரம் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு சூரியனின் சஞ்சாரத்தால் சில பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்பட்டு வைத்துக் கொள்வது அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க பாதீங்க. பண பரிவர்த்தனை செய்வதை தவிர்ப்பது நல்லது. இது பெரிய அளவில் நிதி அமைப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக சிம்ம ராசினருக்கு இந்த நேரம் உங்க ராசி அதிபதியான சூரியனின் ராசிக்கு ஒரே ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இதனால உங்களுடைய பணியிடத்துல எந்த விதமான வாக்குவாதங்கள் சர்ச்சையில் ஈடுபடுவதை தவிர்க்க பாருங்க. எதிரிகள் தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கு. வேலையில அதிக கவனம் செலுத்துவது முக்கியம். அசுகர் தனக்கு அதிகம் இருக்கும் என்பதால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எதிலோ திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அடுத்தபடியாக கும்ப ராசினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் பொறுத்தவரை பணம் அதிக அளவில் செலவாக வாய்ப்பு இருக்கு. பணத்தை கட்டுப்படுத்துவதிலோ தொழில் தொடங்க கவனமாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சூரியனின் சாதனை நிலை உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டம் பொறுத்தவரை யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க பாருங்க. வாக்குறுதிகளை கொடுப்பதையும் தெரிவிக்காதீங்க. இந்த காலத்துல ஒவ்வொரு அடியும் கவனமாக நீங்க எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். மேலும் இந்த ஆடி மாதத்துல என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பூரம் நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவதரித்த திருநாளாக அமையும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயம், மன்னார்குடி ஸ்ரீராம கோபாலசுவாமி போன்ற கோவில்களை சிறப்பு வழிபாடுகள் திருவிழாக்களாக கொண்டாடப்படுங்க. இந்த ஆடிப்புற விழாவாது 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுங்க. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, ரவிக்கை வைத்து கொடுத்து உபசரித்தா ஐஸ்வர்யம் பெருகுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் இதனால மகிழ்ச்சி குறைவு இருக்காது. அதே போல ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாளில் கருடாழ்வாரின் ஜென்ம நட்சத்திர நாளாக அமையுது. பெரிய திருவடி எனப்படி கருடாழ்வாரின் ஜென்ம நட்சத்திரம் என்பதால வைணவ தலங்களை இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நாளில் கருட பகவானை தரிசித்தா தோஷங்கள் நீங்கும், மாங்கல்ய பலம் பெருகும். அடுத்தபடியாக இந்த ஆடி மாத வளர்பிறை நாட்களில் குறிப்பாக வளர்பிறை துவாதசி வரையிலும் துளசி வழிபாடு செய்து வந்தா வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். இந்த வழிபாடு செய்பவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குங்க. துளசி தேவியின் அருள் உண்டாகும், வளமான வாழ்க்கை அமையும். அதே போல சுக்லபட்ச ஏகாதசியில கடைபிடிக்கக்கூடிய கோபாத்ம விரதம் அபூர்வ வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த விரத நாள கோமாதாவை வணங்குவது ரொம்ப சிறப்புங்க. இந்த விரதம் கடைபிடித்து பசுக்களை பூஜிப்பத்தாலும் பசுக்களுக்கு உணவளித்தாலும் சுபிச்சம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகளால் தவிப்பவங்க விரைவில் நிவாரணம் பெறுவீங்க. தொழில் வேலைன்னு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா
வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஞாயிறு வழிபாட்டு செய்வது ரொம்பவே சிறப்புங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மனின் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே நிச்சயம் அம்மனின் அருளால நல்லது நடக்கும். 12 ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.